ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பைனாப்பிள் தந்தூரி. இது பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு நமக்கு நல்லா பழுத்த பைனாப்பிள் தேவை. அதோட 2 சைடும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பைனாப்பிளோட சைடில் இருக்கிற ஸ்கின் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பைனாப்பிள் நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது. தாராளமாக டெய்லி எடுத்துக்கலாம் பைனாப்பிள். அதே மாதிரி வெயிட் லாஸுக்கும் சரி, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஃப்ரூட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ ஸ்கின் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சர்க்கிளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சர்க்கிளாக கட் பண்ண அவசியம் கிடையாது, உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சென்டரில் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இது நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது இது தந்தூரி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா நம்ம ரெடி பண்ணோம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பைனாப்பிள் தந்தூரியோட மசாலா தாங்க ஸ்பெஷலு. இதில் வந்து ஜீரக பொடி வந்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும், உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்வீட்னஸ்க்கு நம்ம தேன் சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லெமன் ஜூஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பைனாப்பிளோட சேர்த்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஹீட் பண்ணி சாப்பிட போகிறோம். இந்த பைனாப்பிளோட இந்த இனிப்பு, காரம், புளிப்பு எல்லா சுவையும் சேர்த்து சாப்பிடும்போது தனி டேஸ்ட்டுங்க. நீங்கள் எல்லோரும் கட்டாயமாக ஒன்ஸ் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ எல்லாத்துலேயுமே மசாலா அப்ளை பண்ணி தனியாக வச்சுக்கலாம். மசாலா போட்டு வச்சா பைனாப்பிள் வந்து நம்ம சூட் பண்ணி எடுத்துக்கணும். டைரெக்டாக நெருப்பில் காட்டி எடுக்கும்போது தான் தனி டேஸ்டியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் தோசை தவா வச்சு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி கம்பி வெள்ளம் பிளேட் வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்க போகிறோம். 2 சைடும் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நீங்கள் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இல்லைனா நெய் கூட லைட்டாக அப்ளை பண்ணி ஹீட் பண்ணி எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒன்ஸு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிக்க இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் செய்யணும் மெத்தட் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ 2 சைடும் நல்லா ஹீட் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் நீங்கள் செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இந்த ஃப்ரூட்ஸ் இருக்கும். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.